ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ போடுதேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் அதற்கு மாறாக நீயும் தீங்கு செய்ய நினையாதே. யாரையும் பழி வாங்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர். இலை நிறம் மாறினால் தானாக மரத்திலிருந்து உதிர்ந்துவிடும். ஒரு மரம் அதன் இலைகள் அனைத்தையும் இழந்தாலும் தன் நம்பிக்கையை உதிர்க்காமல் திரும்பவும் துளிர்விட்டு வளர்ந்து உயர்ந்திடும். மரத்தை பார்த்து கற்றுக்கொள். தன்னை ஏமாற்றிவிட்டு பிரியும் இலைகளை கண்டு கொள்வதில்லை. நம் வாழ்விலும் நல்லவர் கெட்டவர் என பல உறவுகள் வந்து போகத்தான் செய்யும். புது உறவுகள் வருவர், நம் வாழ்வும் செழிக்கும். மரத்தை பார், பழைய இலைகள் தன்னை விட்டு போகும்போது அந்த மரத்தை பார்க்க அழகா இருப்பதில்லை. ஆனாலும் மரம் முடிந்து விட்டது என மடிந்து போவதில்லை. ஏனெனில் பழைய இலை போன பின்புதான் தன் அழகு ரெட்டிப்பாகும். அழகாகவும் செழிப்பாகவும் மாற காத்திருக்கும். இது இலை வளர புது இலை வளர பச்சை பசேல் என்று பார்ப்பவர்களை ஈர்க்கும் அளவிற்கு அழகாக மாறுகின்றன. எனவே எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு செல்வதை குறித்து கவலை வேண்டாம். போவதை பை சொல்லு, மகிழ்ச்சியோடு அனுப்பிவிடு. வருவதை இரு கரங்குப்பி வணங்கி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். வாழ்க்கை செழிக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மை தானே? நம்ம விட்டு போகிறவங்கள நம்ம எப்போவுமே பிடிச்சி வைக்கணும். நம்ம விட்டு போன எந்த பொருளாக இருக்கட்டும், மனுஷர்களாக இருக்கட்டும், கவலைப்படவே கூடாது. போகிறது பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், மனுஷராக இருக்கட்டும், போகிறவங்கள அனுப்பி வைக்கவே வச்சாகணும். வர்றதை நம்ம ஏற்றுக்கணும். அது நல்லதோ கெட்டதோ நம்ம கண்டிப்பாக அதை ஏற்றுக்கணும். கெட்டதாக இருந்தால் அதை நல்லதாக மாற்றணும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.